Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 12.1ல் கொஸ்டின் நம்பர் 8 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் நம்பர் 9லேருந்து ரிமைனிங் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, ஸோ 9th கொஸ்டின் நமக்கு என்ன அப்படின்னா, எம் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் எக்ஸ் 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 எக்ஸ், தட் இஸ் ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு சேமாக இருக்க மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் டெலிட்டட் ஃப்ரம் ஜீரோ, அதாவது நான் ஜீரோ ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஓகே, ஸோ ஜீரோ மட்டும் நம்ம ரியல் நம்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் போட்டுக்கலாம். அப்போ 1 1 1 1 2 2 2 2 1/2 1/2 1/2 1/2 எப்படி என்ன எடுத்துக்கலாம், பிகாஸ் இட்ஸ் அ ரியல் நம்பர் எக்ஸப்ட் 0 0 0 0 மட்டும் இல்லாமல், தட் இஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டார் பி தி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். நார்மலாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ தட் இஸ் யுவர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைனரி ஆப்ரேஷன். டிட்டர்மைன் எம் இஸ் க்ளோஸ்ட் அண்டர் ஸ்டார், அதாவது பைனரி ஆப்ரேஷனாக க்ளோஸராக இருக்கான்னு செக் பண்ணோம். இஃப் ஸோ எக்ஸாமைன் தி கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஸ்டார் ஆன் எம். ஸோ கம்யூட்டேட்டிவும் அசோசியேட்டிவும் இருக்கா இன்கேஸ் க்ளோஸ்டாக இருந்தால். ஏன்னா நம்ம க்ளோஸ்டாக இருந்தால் தான் மற்ற எல்லாமே செக் பண்ண முடியும். அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம க்ளோஸ்டான்னு செக் பண்ணோம். செகண்ட் ஒன், அதே மேட்ரிக்ஸில் ஸ்டார் அதே ஆப்ரேஷனில் க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ், 5 ப்ராப்பர்ட்டியும் செக் பண்ணோம். தட் இஸ் தி கொஸ்டின் நம்பர் 9 நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கிவன் எம் எடுத்துக்கிறோம். செட்டு எம் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் 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 எக்ஸ், that is matrix 2/2 matrix of all entries are x. X belongs to a real number minus 0. Okay, so first let a be a, அந்த first element first matrix வந்து நான் a அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஒரு மேட்ரிக்ஸை. b இன்னொரு மேட்ரிக்ஸ் எடுத்தால் அது என்ன ஃபார்மில் இருக்கும், y y y y, both are belongs to your set m, ரைட்டா? நம்ம இதிலேருந்து எந்த ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் all the entries are should be சேமாக இருக்கிற மாதிரியாக தான் இருக்கணும். இப்போ ஏ ஸ்டார் பி பண்ணுறீங்க. ஸ்டார்னா என்ன, யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்னு சொல்லிட்டாங்க. அப்போ யூஷுவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனா ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். சிமிலர்லி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் x into y xy. Similarly second row first column xy plus xy xy plus xy. அப்போ என்ன வருது, எல்லா என்ட்ரியுமே 2xy 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 2xy. ஸோ எல்லாமே வந்து அகெயின் என்ன ஃபார்மில் வந்திருக்கு, all the entries are சேமாக இருக்கிறதுனால which obviously belongs to the matrix that is set m. ஏன்னா எம்மில் இருக்க எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு அந்த மேட்ரிக்ஸ் நம்ம எடுக்கிற 2/2 மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா என்ட்ரிஸும் சேமாக இருக்கிறது தான் எம் மேட்ரிக்ஸ், எம் செட்டு. அப்போ இது எல்லாமே சேமாக இருக்குது. ஈவன் 2 கூட வெளியில் எடுத்துக்கோங்க, xy 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 xyன்னு வரும். ஸோ விச் பிலாங்ஸ் டு எம். அதனால் ஏ ஸ்டார் பி வந்து பிலாங்ஸ் டு எம்மாக இருக்கிறதுனால ஸ்டார் இஸ் க்ளோஸ்டு, அதாவது பைனரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் பி வந்து என்ன, லெட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் எக்ஸு, பி வந்து ஒய் 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 ஒய். ஸோ அப்படின்னு 4 என்ட்ரிஸ் 2/2 மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம். ஏ இது பி இது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், கம்யூட்டேட்டிவ் ப்ரூவ் பண்ணோம்னா ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஏவான்னு செக் பண்ணோம். அப்போ ஏ ஸ்டார் பி நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் ஏ மேட்ரிக்ஸ் ஸ்டார் வித் B matrix. So first row first column xy plus xy, first row second column xy plus xy, second row first column xy plus xy, again இது என்ன xy plus xy, which is 2xy 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 வந்தது A star B. B star A னா என்ன, B matrix first A matrix second வச்சு மல்டிப்ளிகேஷன் யூஸ்வல் தான். அப்போ y into x which is again xy தான், ரைட்டா? y into x is also xy, அப்போ xy plus xy. Similarly xy plus xy first row second column, second row first column xy plus xy xy plus xy. இதை நீங்கள் yxன்னு எழுதினாலும் எந்த தப்பும் கிடையாது. ஓகே, both yx and xy are same. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இதுவும் வந்து என்ன 2xy 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 2xyன்னு வரதுனால a star bயும் b star aவும் நம்மளுக்கு என்ன சேம். therefore என்ன சொல்லலாம், ஸ்டார் இஸ் அ கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேஷன், ஸ்டார் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ரூவ் பண்ணியாச்சு. தென் தேர்ட் ஒன் என்ன, அசோசியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. எக்ஸ் 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 எக்ஸு, பி வந்து ஒய் 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 ஒய். ஸோ 2/2 ரெண்டு எடுத்துட்டோம். அண்டு சின்னு இன்னொன்று எடுக்கிறோம். ஏன்னா அசோசியேட்டிவ் பேசுகிறதுக்கு நமக்கு 3 செட்டு வேணும், ரைட்? 3 எலிமெண்ட்ஸ் வேணும். இங்கே எலிமெண்ட்ஸ் வந்து மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எலிமெண்ட் ஃபுல்லாக இது, செகண்ட் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக இது, தேர்ட் மேட்ரிக்ஸை சேம் இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் எடுத்துக்கிறோம். தென் ஏ ஸ்டார் பி கண்டுபிடிங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் தான். first row first column xy plus xy, first row second column xy plus xy, second row first column xy plus xy, second row second column xy plus xy. ஸோ அப்போ என்ன வருது, 2xy 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 அப்படின்னு 4 என்ட்ரிஸுமே நம்மளுக்கு சேமாக வருது.
அடுத்தது A ஸ்டார் B ஸ்டார் வித் C, அதாவது நீங்கள் ஃபைன் பண்ண A ஸ்டார் B கூட நான் என்ன பண்ணணும், C மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். யூஷுவல் மல்டிப்ளிகேஷன் தான், அதனால் ஜஸ்ட் நான் இங்கே ஸ்டார் போடாமல் எழுதியிருக்கேன், போட்டாலும் தப்பு இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் 2xy இன்ட்டு Z, ரைட், ப்ளஸ் 2xy into Z, second element. Then first row second column 2xy into Z plus 2xy into Z. Second row first column 2xy into Z, 2xy into Z. அதே மாதிரி லாஸ்ட் ஒன் 2xy into Z. அப்போ எல்லாமே என்ன வருது, 2 2s are 4, சாரி 2xy plus xyz plus இங்கே ஒரு 2xyz. அப்போ என்ன வரும், 4 times xyz. Similarly, இங்கே ஒரு 2xyz, இங்கே 2xyz, 4xyz, இங்கேயும் 4xyz, 4xyz. இது mல இருக்கா, கண்டிப்பாக, பிகாஸ் எல்லா என்ட்ரிஸும் சேமாக இருக்குது. ஸோ விச் பிலாங்ஸ் டு தி மேட்ரிக்ஸ் M. அடுத்து B ஸ்டார் Cனா என்ன, B மேட்ரிக்ஸ் ஸ்டார் வித் C மேட்ரிக்ஸ், யூஷுவல் ஆப்ரேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் YZ ப்ளஸ் YZ, ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் YZ ப்ளஸ் YZ, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் YZ ப்ளஸ் YZ, YZ ப்ளஸ் YZன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை ஆட் பண்ண என்ன, 2YZ ஈக்குவல் டு 2YZ 2YZ 2YZன்னு எல்லாமே வந்துடுச்சு. தட் இஸ் யுவர் ஆப்ரேஷன் B ஸ்டார் C. அடுத்தது A ஸ்டார் வித் B ஸ்டார் C. ஸோ A மேட்ரிக்ஸ் இது, ஸ்டார் வித் B ஸ்டார் C. இப்போ நம்ம மேலே ஃபைன் பண்ணியிருக்க இந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணுங்கள், x இன்ட்டு திஸ். ஸோ அப்போ x இன்ட்டு 2YZ ப்ளஸ் x இன்ட்டு 2YZ. தென் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் x இன்ட்டு 2YZ ப்ளஸ் x into 2yz. Second row first column x into 2yz plus x into 2yz. Second row second column x into 2yz plus x into 2yz. So இதை ஆட் பண்ண என்ன வரும், 4xyz. இதை ஆட் பண்ணிங்கன்னா 4xyz. இதுவும் என்ன, 4xyz 4xyz. அப்போ இதுவும் நம்மளுக்கு அதே தான் வந்தது, இங்கேயும் 4xyz தான் மேலே நம்ம பண்ணுறப்பையும் வந்துச்சு எல்லா என்ட்ரிஸும். அப்போ both are same. Therefore A star B star C is equal to A star B star C. So ரெண்டும் சேம். Therefore star is associative. அந்த கொடுத்துருக்க ஆப்ரேஷன் வந்து நம்மளுக்கு அசோசியேட்டிவாக இருக்குது. தட்ஸ் இட். தென் செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கேட்டிருந்தாங்க, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் இருக்கா அப்படின்னு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் மூணுமே செக் பண்ணிட்டோம். பட் நம்ம யூஸ்வலாக மேட்ரிக்ஸ்ன்னும் போது அது கம்யூட்டேட்டிவாக இருக்குன்றது ரேர் கேஸ் தான். இந்த மேட்ரிக்ஸ் இட் இஸ் கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ் எல்லாமே வருது. ஓகே. ஸோ ஃபார் எவ்ரி ஏ xx பிலாங்ஸ் டு M, இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஏவும் எடுக்கிறீங்கன்னா நம்மளோட கண்டிஷன் என்ன, A ஸ்டார் E ஈக்குவல் டு E ஸ்டார் A ஈக்குவல் டு A. இங்கே ஏன் நான் EA கேபிட்டலில் எழுதியிருக்கேன் ஐடென்டிட்டி அப்படின்னா, பிகாஸ் we are taking it as a matrix. இங்கே நமக்கு இருக்கிறது மேட்ரிக்ஸ், அதனால் ஈன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லெட் E ஈக்குவல் டு EE அப்படின்னு 4 E என்ட்ரிஸ் வச்சு எழுதுகிறோம் ஒரு மேட்ரிக்ஸ் ஈயை. நான் A ஸ்டார் E பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும், A. ஸோ அப்போ வாட் இஸ் ஐடென்டிட்டி அப்படின்றத ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ A மேட்ரிக்ஸ் ஸ்டார் வித் E மேட்ரிக்ஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் x இன்ட்டு E ப்ளஸ் x இன்ட்டு E. First row second column x into E plus x into E. Second row first column xe plus xe. Second row second column xe plus xe. So அப்போ ஆட் பண்ண என்ன வருது, 2xe 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 2xe. Again it belongs to M. ஸோ நம்மளுக்கு என்ன கண்டிஷன் ஆக்சுவலி, A ஸ்டார் E ஈக்குவல் டு ஏன்னு வரணும், ரைட்டுங்களா. ஸோ அப்போ A ஸ்டார் E வந்து ஏவாக இருக்குன்னா A ஸ்டார் E மேலே நம்ம ஃபைன் பண்ண இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு A மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காது xxxன்னு. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்போ ஈக்குவேட் பண்ணுவீங்க, ரெண்டும் சேம் ஆர்டரில் இருக்கணும். எஸ், இதுவும் 2/2, இதுவும் 2/2, சேம் ஆர்டர். ஃபஸ்ட் எலிமெண்ட்டு இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ 2xe ஈக்குவல் டு எக்ஸு, எக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 into E ஈக்குவல் டு 1. அப்போ ஈயோட வேல்யூ என்ன, 1/2. அவ்வளோதான். அப்போ அந்த 1/2 எல்லா E மேட்ரிக்ஸ் இன்னு எடுத்துருக்கோம்ல, அதில் இப்படி ரிப்ளேஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் ஐடென்டிட்டி. தட் ஃபோர் E இஸ் ஈக்குவல் டு E வேல்யூ 1/2. அப்போ எல்லா இடத்துலையும் என்ன வரும், 1/2, விச் பிலாங்ஸ் டு M. therefore இதிலிருந்து நமக்கு என்ன ஆகுது, ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட். ஸோ அப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் செகண்ட் ஒன் என்ன, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். ஆக்சுவலி சாரி, ஐடென்டிட்டியில் இங்கே நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் செக் பண்ணணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆக்சுவலி, ரைட். ஸோ இன்வர்ஸ் செக் பண்ணோம். ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஆக்சுவலி செகண்ட் கூட இல்லை, பி, இதில் பி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டு சப்டிவிஷன் நம்ம போடுறோம். செகண்ட் சப்டிவிஷனில் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ். இன்வர்ஸோட கண்டிஷன் என்ன, ஃபார் எவ்ரி ஏ இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு தேர் எக்ஸிஸ்ட் சம் ஏ டேஷ் ஆர் ஏ இன்வர்ஸ். அதை வந்து எக்ஸ் டேஷ் எக்ஸ் டேஷ் எக்ஸ் டேஷ் எக்ஸ் டேஷ்னு எடுத்துக்கிறோம். சச் தட் ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஆர் ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ பண்ணுறப்ப எனக்கு என்ன வரணும், ஐடென்டிட்டி இ வரணும். ஸோ அப்போ ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் பண்ணுறோம், எக்ஸ் எக்ஸ்னு ஏ மேட்ரிக்ஸ். This is x a dash matrix, a inverse matrix. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் x x dash plus x into x dash. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் x x dash plus x x dash. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், 4 என்ட்ரிஸும் எடுத்தாச்சு. அடுத்து இதை ஆட் பண்ணால் என்ன, 2xx dash 2xx dash. இது
2xx dash 2xx dash. ஸோ அப்போ என்ன வருது a star a inverse பண்ணிங்கன்னா ஐடென்டிட்டி, தட் இஸ் தி கண்டிஷன். ஐடென்டிட்டி ஆல்ரெடி 1/2ன்னு வச்சுருக்கோம். ஸோ 2xx dash 2xx dash அந்த 4 மேட்ரிக்ஸ் 4 எலிமெண்ட்ஸ் வச்ச a dash அதோட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி வந்து 1/2 1/2 1/2. ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்போ ஈக்குவேட் பண்ணுவீங்க, ஆர்டர் சேமாக இருக்கணும், சேமாக இருக்குது, எலிமெண்ட் வைஸ் ஈக்குவேட் பண்ணுங்கள். 2xx dash ஈக்குவல் டு 1/2. அப்போ நமக்கு தேவை x dash மட்டும்தான், ரிமைனிங் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த 2x இங்கே ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இட் பிகம்ஸ் x dash இஸ் ஈக்குவல் டு 2 2s are 4, ஸோ 4xன்னு வந்துடும். அப்போ வாட் இஸ் தி a inverse மேட்ரிக்ஸ், a inverse ஈக்குவல் டு 1/4x 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 which is also belongs to the மேட்ரிக்ஸ் M. தட்ஃபோர் என்ன ஆகுது, இன்வர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. ஆல் தி 5 கண்டிஷன்ஸும் நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபியை மல்டிப்ளை பண்ணுறது இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகே, மேக்ஸிமம். பட் இங்கே வந்து சேமாக இருக்குது என்ட்ரிஸ் எல்லாம், அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே கம்யூட்டேட்டிவாக வருது, எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 9. ஓகே, சால்வ் ஃபார் திஸ் வீடியோ ஆல்சோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். இன்னும் ஒன்று இருக்குது நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸில், அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த எக்ஸசைஸ் போவோம். ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.